friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் செய்ய போறேன். லஞ்ச்க்கு வந்து இன்னைக்கு என்னென்ன லஞ்ச் மெனு அப்படினு பாத்தீங்கன்னா தட்டாம்பயிறு புளிக்குழம்பு, பொடலங்காய் பொரியல், சிறுகீரை போட்டு மசாலா. அதாவது சிறுகீரையில வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி பண்ணுவேன். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். யூசுவலா வந்து நம்ம கூட்டு பண்ணுவோம் இல்ல கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மசாலா கீரை. ஸோ இது வந்து சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தட்டாம்பயிறு குழம்பு, பொடலங்காய் பொரியல் அண்ட் கீரை மசாலா, இது அப்புறம் ஒரு கிளாஸ் ஆஃப் மோர், அப்புறம் கொஞ்சமாக தயிர். இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு லஞ்சு. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வச்சிடுறேன். நான் இங்கே வந்து மண் சட்டி குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே என்னோடய அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு 3 கிளாஸ் இல்லை 2.5 கிளாஸ் தண்ணி வந்து வச்சுட்டு இதில் நான் வந்து கழுவி வச்சுருக்க சீரக சம்பா ரைஸ் போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். புளிக்குழம்பு செய்கிறதுக்கு தட்டாம்பயிறு எடுத்திருக்கேன், 100 கிராம் தட்டாம்பயிறு. இதில் தண்ணி ஊற்றி இந்த தட்டாம்பயிரை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். தட்டாம்பயிரில் ஒரு சில டைம் கல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா இதை வந்து பார்த்து கழுவி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ கழுவி வச்சுருந்த தட்டாம்பயிரை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். தட்டாம்பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் வர அளவுக்கு இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்குள்ள 1/2 டீஸ்பூனுக்குள்ளே வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து இங்கே வந்து ஒரு இஞ்சி தட்டி கழுவம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 6 பல்லு பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி தட்டி அதுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா புளிக்குழம்பு அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போது ஒரு ஆனியன் சாப்பரில் 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சாப் பண்ண வெங்காயத்தை நம்ம வந்து இப்போ எண்ணெயோடு சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். சைடில் இப்போ ஒரு நாட்டு தக்காளியை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு நல்லா மசிஞ்சு வதங்குற அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், அப்புறம் இதில் 2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணியை விட்டு இந்த மசாலாவெல்லாம் மொத்தம் நல்லா கலந்து விட்டு திரும்ப நல்லா இதை வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதிலிருந்து நல்லா உங்களுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. திக்கான நல்லா திக்காக கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். ஏற்கனவே வேக வச்ச தட்டாம்பயிரையும் இதில் சேர்த்துட்டு நல்லது வந்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் நான் ஏற்கனவே வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்த 1 கப் தேங்காய் பால் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா தளன்னு கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய தட்டாம்பயிறு புளிக்குழம்பு சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மசாலா கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌனில் வதங்கினதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண ஒரு தக்காளி இதில் சேர்த்து திரும்பவும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து திரும்பவும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இதில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஏற்கனவே நல்லா கழுவி வச்சுருந்த கீரையை இதுக்குள்ளே சேர்த்துட்டு அப்படியே இதை மூடி போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கீரை வந்து அப்படியே அதோடைய சைஸில் பாதியாக மாறி நல்லா மசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப இப்போ கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக இப்போ மசாலாவோட கலந்து வச்சதுக்கப்புறம் இது 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மசாலா கீரை ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா கீரை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து பொடலங்காய் கூட்டு செஞ்சிடலாம். ஒரு மண் சட்டி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பொடலங்காவை இதில் சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலந்து வந்துடட்டும். இப்போ இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை ஏற்கனவே குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தேன். அதோடைய தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு பொடலங்காய் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பொடலங்காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி எதுவுமே ரொம்ப இல்லை பாருங்க. கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பை இதில் வந்து சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப மசிஞ்சு போயிடக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளுடைய லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா மண் சட்டியில் எவ்வளோ அழகாக ரைஸும் வந்து வந்திருக்குன்னு. இப்போ இதை பிளேட்டில் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஒரு சப்பாத்தியோட. ஸோ வண்டர்ஃபுல்லான லஞ்ச் மெனு ரெடி. இதே மாதிரி நிறைய லஞ்ச் மெனு நம்ம சேனலில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வேறு எந்த குழம்பு, வேறு எந்த காய் வேணும் லஞ்ச் மெனுவில் அப்படின்றதையும் உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மாக்கல் சட்டியில் செஞ்ச நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிரும் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.